நெல்லை மாவட்டத்தில் தலையணை மற்றும் முக்கூடல் தாமிரபரணி ஆற்றில் 7 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார்கள். தாமிரபரணியில் இருக்கும் ஆபத்தான பகுதி குறித்து சுற்றுலா பயணிகளுக்கு முறையாக அறிவிப்பு அளிப்பதன் மூலமாக இதுபோன்ற உயிரிழப்புகளை தடுக்கலாம் என்று பொதுமக்கள் வலியுறுத்துகிறார்கள். நெல்லையின் அடையாளங்களில் முக்கியமானது தாமிரபரணி. நெல்லைக்கு வருபவர்களின் விருப்பத்திற்குரிய சுற்றுலா தலமான தாமிரபரணியில் குளிக்க சுற்றுலா பயணிகள் பெரிதும் விரும்புவர். அந்த வகையில் தொடர் விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு சென்ற கிருபாகர் என்ற இளைஞரும் அவரது நண்பர்கள் இருவரும் தாமிரபரணியில் குளிக்கும்போது சுழலில் சிக்கி உயிரிழந்தனர். இதேபோல விடுமுறையை கொண்டாட தலையணை சென்ற புதுச்சேரியை சேர்ந்த 4 பேரும் தாமிரபரணியில் மூழ்கி உயிரிழந்தனர். நிறைய மக்கள் குளிக்கிறாங்க. ஆனால் வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு இந்த மாதிரி அறிவிப்பு பலகைலாம் இல்லை. எங்கே ஆழம் இருக்கும், எங்கே குளிக்கணுங்கிற மாதிரி எந்த ஒரு அறிவிப்பு பலகையும் இல்லை. அதனால் நிறைய பேர் வெளியூர் மக்கள்லாம் உள்ளே போய் குளிச்சு இறந்துடுறாங்க. இப்போ இந்த உள்ளூர் ஆட்கள்லாம் இங்கேருந்து எங்கெங்கே போகணும் எங்கெங்கே வரணும்னு சொல்லி தெரியுது. அதனால் அவங்க நீட்டாக குளிச்சுட்டு வந்துடுறாங்க. வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு மட்டும் எந்த விதமான ஒரு அறிவிப்பு பலகை ஒன்றுமே இல்லாதனால அவங்க இறந்து போகிற வாய்ப்பு அதிகமாகிட்டே இருக்குது. நதியின் தன்மை தெரியாமல் கண்மூடித்தனமான உற்சாகத்தில் ஆற்றில் குளிக்கும் சுற்றுலா பயணிகள் உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக இந்த பகுதி மக்கள் கூறுகிறார்கள். தாமிரபரணியில் குளிக்க வருவோருக்கு முறையான அறிவிப்புடன் எச்சரிக்கை பலகைகளும் வைத்தால் உயிரிழப்புகளை தவிர்க்கலாம் என்று இந்த பகுதி மக்கள் கூறுகிறார்கள். சுழல் ஒரு மட்டம் தண்ணி ஏரியில் ஒரு சுழல் ஒரு இடத்துல ஏற்படும். இறங்கினாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சுழல் ஏற்பட பகுதியெல்லாம் அங்கே அதிகமாக இருக்குது. அது வெளியூர்காரங்களுக்கு தெரிகிற மாதிரி கொஞ்சம் அறிவிப்பு பலகை வச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெல்லை மாவட்டத்தின் சிறந்த சுற்றுலா தலமாக விளங்கும் இதுபோன்ற பகுதிகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக முன்வைக்கப்படுகிறது. ஆபத்தை அடையாளப்படுத்தும் அறிவிப்பு பலகைகள் இல்லாது குறித்து பொதுப்பணித்துறை உயரதிகாரிகளிடம் கேட்டதற்கு ஆழம் அதிகமான இடங்களை அறிவிக்கும் வகையில் அறிவிப்பு பலகைகள் கூடுதலாக வைக்கப்படும். அதேபோல காலை முதல் மாலை வரை பாதுகாப்புக்கு கூடுதலாக போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் உறுதியளித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கர் மற்றும் செய்தியாளர் சுந்தர மகேஷுடன் பாபநாசம் தலையணையிலிருந்து நாகராஜன்.